ஹலோ. இப்போ வந்து சோசியலில் வந்து 5 மார்க் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். எப்படின்னா டைம்லைன் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக 5 மார்க் வந்து கிடைக்கும். டைம்லைன் வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக்ஸில் கிராஃப் வரையும் போது என்ன பண்ணுவோம், ஸ்கேலுன்னு ஒன்று எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு அங்கே நமக்கு எத்தனை இது வேணுமோ அத்தனை இது தள்ளி நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து சோசியலுக்கு அந்த யூனிட் எழுத முடியாது, சென்டிமீட்டர் எழுத முடியாது. அதுக்காண்டி நம்ம இயர்ஸ் எடுத்துக்கிறோம். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு அந்த வருஷ கணக்கு எத்தனை கணக்கு வருதோ. இப்போ 10 இயர்ஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சும்மா இங்கே வந்து 5 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. எதில் இருந்துன்னா 1900 to 1920 வரைக்கும் உள்ள ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே பாருங்கள், இது வந்து சும்மா நார்மலாக ஸ்கேல் வரைகிற மாதிரி தான். நீங்கள் நார்மலாக ஸ்கேல் பார்த்து வரைஞ்சாலே உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் வந்து 1 2 3 4 அடுத்து 5th லைன் வந்து கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி வந்து கீழே 20 வரைக்கும் இவங்க போட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொரு இதுவும் வந்து 5 எடுத்திருக்காங்க. ஸோ 1900, அடுத்து 1905, அடுத்து 10, அடுத்து 15, அடுத்து 20 இப்படி எடுத்திருக்காங்க. இதில் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் எழுதும்போது கரெக்டாக வந்து இப்போ 1910க்கு வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குன்னா அதை கரெக்டாக 1910க்குரிய அந்த லைனுக்கு நேராக வந்து நீங்கள் எழுதணும். அப்போ தான் வந்து அதுக்குரியதுன்னு அவங்களுக்கு வந்து எக்ஸாம் கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ 1910 வந்து என்ன நடந்திருக்கு, ஃபார்மேஷன் ஆஃப் த யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் யூனியன் வந்து ஃபார்மேஷன் ஆனது 1910 வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 1912 வந்து ஃபஸ்ட்டு பால்கன் வார் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பால்கன் வார் ஆரம்பித்தது வந்து 1912. சரியா. இப்போ வந்து இந்த வந்து 1910னா அடுத்து இந்த சின்ன கோடு 11, அடுத்து இதுதான் 12. ஸோ 12க்கு நேராக நீங்கள் எழுதணும். அதுக்கு அடுத்து வந்து சின்ன கோடு 13 நம்ம எதுவும் கொடுக்கல. அடுத்து 1914 வந்து அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு. வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு வந்தது வந்து ஃபஸ்ட்டு 14 தான் ஆரம்பிக்குது. அது 4 வருஷத்துக்கு வந்து நடக்குது. அதை வந்து அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து அந்த 5th, அதாவது நம்ம 5 டேபிள் மாதிரி 5 வர்றதுக்கு மட்டும் பெரிய கோடு போடணும். இப்போ 1915க்கு வந்து கொஞ்சம் பெரிய கோடு. அடுத்து வந்து இது என்னது, அப்போ 16, அடுத்து வந்து 17, 18 and 19. இப்போ 17 வந்து ரஷ்யன் ரெவால்யூஷன் வந்து நடக்குது. 1917 ரஷ்யன் ரெவால்யூஷன் நடக்குது. அதே மாதிரி 1918 4 வருஷத்தில் வேர்ல்டு வார் 4 வருஷம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து 1918 எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு. 1914 அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு, அதாவது அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 1918 வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 1919 2 வந்து ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று, இன்னொன்று ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். இப்போ நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் இப்போதைக்கே பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் எது எழுதணும்ன்ட்டு நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸும் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸும் 1919ஓட ஈவெண்ட்டு. அதே மாதிரி 1920 லாஸ்ட் கோடு, இந்த பெரிய கோடு, அது 1920 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் வந்து 1920 இருக்கு. இவ்வளோ தாங்க டைம்லைன் சார்ட், இவ்வளோ தான், ரொம்பவே ஈஸி. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டைம்லைன் சார்ட்ஸ் இருக்கும். அது ஈஸியாக இந்த வருஷ கணக்கு வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதுனீங்கனாலே ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இதை ஸ்கேலுக்கு வந்து 1 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா. அப்புறம் இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு மார்க் மாதிரி கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக இந்த ட்ராயிங் பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வந்துடும். அவ்வளோதான்.